ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே மருமகளே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம துளசி எப்படியாவது சின்ன தம்பிக்கிட்ட நெருங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சின்ன தம்பி வந்து நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு தூரத்துலேயே இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம துளசிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போது போய்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, துளசி எங்கம்மா போகிற, காலையிலேயே ரெடியாகி கிளம்பிட்டுருக்கேன், இன்றைக்கி உனக்கு காலேஜ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை எனக்கு என்னமோ என் அம்மாவை பார்க்கணுன்னு தோணிக்கிட்டே இருக்குது, அதான் இன்னைக்கு நான் காலேஜ்க்கு லீவ் போட்டுட்டேன், நான் அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்துடவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா துளசி நீ தனியாகவா போகிற, சின்ன தம்பியை கூட்டிகிட்டு போ, எப்படி நடந்தா போக போகிற, சின்ன தம்பி கூட காரில் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம துளசி வந்து யோசிக்கிறாங்க. என்னம்மா துளசி ஏன் இப்படி யோசிக்கிற, சின்ன தம்பியை கூட்டிகிட்டு போமா, நடந்து போக முடியுமா உன்னால் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனேங்க நம்ம துளசி இருந்துட்டு, இல்லைம்மா இல்லை அத்தை, சின்ன தம்பி இப்போல்லாம் நான் கூப்பிட்டா எங்கேயுமே வர மாட்டேங்கிறாரு, ஐயா எனக்கு வேலை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி எஸ்கேப் ஆகிடுறாரு, அதான் நான் நடந்தே போயிட்டு வந்துடுறேன், இன்றைக்கி ஃபுல்லாக டைம் இருக்குல்ல, நான் இப்போ போனேன்னா கூட ஈவினிங் அப்படியே நடந்தே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் துளசி பேசிக்கிட்டு இருக்க, அந்த சின்ன தம்பி எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பியை கூப்பிட்றாங்க. இதோ வந்துட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பி வந்து, சொல்லுங்கம்மா என்ன, என்ன சத்தமாக கூட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சின்ன தம்பி, கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சின்ன தம்பிக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா நான் என்னம்மா பண்ணேன், ஏம்மா நீங்கள் இப்படி கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன உன் மேலே கோவப்படாமல் வேற என்னடா பண்ண முடியும், உன்னை எதுக்கு, அதாவது உன்கிட்ட நான் என்ன சொல்லி வச்சுருக்கேன், துளசிக்கு பாதுகாப்பாக நீ எப்போவுமே அவள் கூடவே இருக்கணும், அவளோட நிழலாக நீ இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கனா இல்லையா, நீ என்னடானா நீ பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் சின்ன தம்பிக்கு அப்படியே பதறுது, ஒன்றுமே புரியல. அம்மா நான் என்னம்மா பண்ணேன், நான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன தம்பி முகத்தை பாவமாக வச்சுக்கிட்டு இருக்கவும், உடனே இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, இங்கே பாரு சின்ன தம்பி, துளசி உன்னை அவங்க அம்மாங்க வீட்டுக்கு போகிறதுக்காக கூப்பிட்டுருக்காளாமே, நீ தான் வரமாட்டேன்னு சொன்னியாமே, ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் சின்ன தம்பி தயங்குறாங்க. அது வந்துமா, டேய் சின்ன தம்பி, நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்கல, எப்போவுமே துளசி கூடவே இருப்பேன், அவளுக்கு பாதுகாப்பாகவும் அவளோட நிழலாகவும் நீ அவள் கூடவே இருப்பேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்துருக்கலடா, என்ன மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அம்மா மறக்கலாம் இல்லைம்மா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பி வந்து அப்படி தயங்குறாங்க. இங்கே பாரு சின்ன தம்பி, துளசி அவங்க அம்மாங்க வீட்டுக்கு நடந்தே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, இதை பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருப்பியா, ஐயோ நடந்து போகிறாங்களா, இல்லையே பாண்டியன் அண்ணன் வரேன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே துளசி இருந்துட்டு, இல்லை அத்தை எனக்காக யாருமே வேண்டாம் அத்தை, நான் நடந்தே போய்க்கிறேன், யாரும் எனக்காக வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் அப்போ தான் வந்து நிற்கிறாங்க. அத்தை சரி அம்மா, நான் துளசியை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே துளசி இருந்துட்டு, இல்லை அத்தை நான் நடந்தே போய்க்கிறேன், சின்ன தம்பியே வர மாட்டேங்கிறாரு, எதுக்காக தேவையில்லாமல் எனக்கு என்னால் அவர் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு, பெரியம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, துளசியை கூட்டிகிட்டு போயிட்டு நான் ரொம்ப பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து ரொம்பவே ஆர்வமாக துளசி கூட போகலாம், துளசி கிட்ட பேசி எப்படியாவது அவங்க மனசில் இடம் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் ரூட்டை போடவும், ஆனால் துளசி வந்து அவங்க கூட போகிறதுக்கு மறுக்கிறாங்க. இப்போது இங்கே அபிராமி இருந்துட்டு, சின்ன தம்பி நீ தான் துளசியை கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் சரியா, துளசி அவங்க அம்மா கூட பேசிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு சாயந்தரமாக வருவா, நீயும் அவள் கூடவே இருந்து கூட்டிகிட்டு வர சரியா, இல்லைன்னா அம்பிட்டு தான் உன்னை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து அம்மா இங்கே பாடுற சின்ன தம்பி, என் பேச்சுக்கு நீ மறு பேச்சு பேசக்கூடாது சரியா, கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சின்ன தம்பியுமே சரிங்கம்மா நீங்கள் சொல்லி நான் என்னைக்கு தான் மறுத்துருக்கேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசியை காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. வண்டியை ஓட்டிகிட்டே போகிறாங்க, ஆனால் எதுவுமே பேசுறது கிடையாது. இங்கே நம்ம துளசி இருந்துட்டு, ஏன் சின்ன தம்பி என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போன்னு சொன்னால் கூட நீங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறீங்க, இப்போல்லாம் நிறைய என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, என்னாச்சு சின்ன தம்பி, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ சின்னம்மா நீங்கள் எந்த தப்புமே பண்ணல சின்னம்மா, நான் மட்டும்தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் என்னமோ ஒரு மாதிரி இருக்குது சின்னம்மா, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு,
ஏன் சின்ன தம்பி உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி இருக்குது, என் கூட பேசுகிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை சின்னம்மா ஏதாவது தப்பாக போய் முடிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. உங்கள் கழுத்தில் எப்போ நான் தாலி கட்டினனோ அப்பத்துலேருந்து ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்க துளசி இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என்ன சின்ன தம்பி இதுக்கே நீங்கள் இப்படி தயக்கப்பட்டா என்ன எப்படி சொல்லுங்கள். உங்களை நான் என் புருஷனா ஏற்றுக்கிட்டேன், அதே சமயம் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து நான் வாழ போகிறேன், சீக்கிரமாகவே இந்த விஷயத்த அத்தைக்கிட்டையுமே சொல்ல போகிறேன், இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனையுமே நிறைய வரப்போகுது, அதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு நீங்களும் என் கூட இருந்தால் தானே சின்ன தம்பி, இப்படி பேசுனா எப்படி சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கவும், நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு என்ன சின்னம்மா நீங்கள் எதுக்காக உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு போகிறோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சின்ன தம்பி அம்மாவை பார்க்கறதுக்கு காரணம் எதனா தேவைப்படுதா என்ன, அம்மாவோட ஞாபகமாகவே இருந்தது, அதனால தான் அம்மாவை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு ட்ரெஸ் கடை இருக்குது. அதாவது நம்ம சின்ன தம்பிக்கிட்ட துளசி வந்து, "ஏன் சின்ன தம்பி அந்த கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "சின்னம்மா உங்களுக்கு தேவையானதை எல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க சின்னம்மா, உங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்கும், என்கிட்டலாம் பணம் இல்லை சின்னம்மா, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, வேணா உங்களுக்கு நான் நாளைக்கு ஏதாவது வேலைக்கு அதுவும் நாளைக்கு அம்மா எனக்கு சம்பள காசு கொடுப்பாங்க, அதிலேருந்து உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன், ஆனால் இப்போ என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை சின்னம்மா" அப்படின்னு சொல்லவும், "சரி இருக்கட்டும் சின்ன தம்பி நானே பணம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு எந்த ட்ரெஸ் அழகாக இருக்கும், எது போட்டால் நான் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அதெல்லாம் முடியாது சின்னம்மா, அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது, நம்ம பேசாமல் நேராக உங்கள் அம்மா அங்கே வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு வருவீங்களா, அதுக்கப்புறம் நான் உங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டிலே விட்டுருவேண்ணா, மற்றபடி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அம்மாக்கிட்டே கேளுங்க, அவங்களே உங்களுக்கு தகுந்ததாக எடுத்து கொடுப்பாங்க, எனக்கெல்லாம் எதுன்னு தெரியாது சின்னம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க. நம்ம அதாவது துளசி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, எப்படியாவது சின்ன தம்பியோட மனசை மாற்றணும், அவர் மனசில் நம்ம எப்படி இடம் பிடிக்கிறது, பேசாமல் நம்ம கழுத்தில் தாலி இருக்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடலாமா, இல்லை இல்லை சொன்னோம் அப்படின்னா அவர் பதட்டத்திலே இருப்பார், அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட அரைகுறை பேசுறது கூட நிப்பாட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது வீடுமே வந்துடுது. துளசி வந்து காரில் தானே வராங்க. கார் சத்தம் கேட்டதுமே நம்ம துளசியோட அம்மா வெளியே வந்து பார்க்கவும், துளசி தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே சந்தோஷமாக, "ஏ துளசி வாடி வாடி, ஆமாம் என்ன திருதுப்புன்னு வந்திருக்க" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அம்மா சும்மாதாம்மா உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி சரி உள்ளே வா, இப்போ தான் நான் சமைச்சு முடித்தேன், இன்னைக்கு உனக்கு பிடிச்ச ஆட்டுக்கறி குழம்புடி, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நான் செஞ்சு வச்சுருக்கேன், சரி வா சாப்பிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "தம்பி நீங்களும் வாங்க தம்பி சாப்பிடுவீங்க." "ஐயோ வேண்டாம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் சின்னம்மாக்கு போடுங்க, நான் வீட்டிலே போய் சாப்பிட்டுக்கிறேன்." "என்னப்பா நீ இம்புடு தூரம் வந்திருக்க, உனக்கு பசி எடுக்கும்ல, நீ வாப்பா எல்லாருமே ஒன்று சேர்ந்து சாப்பிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம துளசியும் சின்ன தம்பியும் ஒரே அடியாக உள்ள வலது கால் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம துளசி வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போது துளசியும் சின்ன தம்பியும் அதாவது சின்ன தம்பி ஒரு இடத்துல உட்காடுறாங்க, அவங்க சின்ன தம்பியோட பக்கத்துலேயே போயிட்டு நம்ம துளசியுமே உட்காடுறாங்க. சின்ன தம்பிக்கு ஒரு மாதிரி இருக்குது, நவுந்து உட்காடுறாங்க. உடனே நம்ம துளசியுமே பக்கமாக அப்படியே உட்காரவும், அதுக்கப்புறம் இலை போட்டு நம்ம துளசியோட அம்மா சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. இப்போது சின்ன தம்பியும் நம்ம துளசியும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றத நம்ம துளசி ரொம்பவே ரசிக்கிறாங்க, ரொம்பவே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. இதே மாதிரி புருஷன் பொண்டாட்டியாக நம்ம இன்னொரு நாளைக்கு இங்கே விருந்து சாப்பிட்ணும் சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது சாப்பிட்டு முடிச்சதுமே இங்கே நம்ம சின்ன தம்பி கொஞ்ச நேரம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே போய் உட்காண்ட்ருக்காங்க. நம்ம துளசிக்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க, "நீங்கள் பேசி முடிச்சுட்டு நீங்கள் எப்போ போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களோ அப்போ போகலாம் சின்னம்மா, நான் அது வரைக்கும் வெளியே உட்காடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி வெளியே உட்காந்து அவங்க அம்மாவை பற்றி யோசித்து உட்காண்ட்ருக்காங்க. இப்போது இங்கே துளசியோட அம்மா இருந்துட்டு, "ஏ துளசி என்னடி இன்னைக்கு உனக்கு காலேஜ் இருக்குல்ல, காலேஜ் கூட போகாமல் என் நினப்பு வந்ததும் நீங்கள் வந்திருக்க, என்னடி இதெல்லாம் புதுசாக இருக்குது" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம துளசி இருந்துட்டு, "அம்மா ஏம்மா நான் வரக்கூடாதா, எனக்கு என்னமோ உன் நினப்பாவே இருந்தது, அதனால தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன், நீ என்னடானா சந்தேகப்படுற." "ஐயோ நான் எதுவும் சந்தேகப்படலடி, நீ என்னை பார்க்கறதுக்கு வந்ததில்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அது மட்டும் இல்லாமல் இப்போது வயிறு நிறைய நீ சாப்பிட்டல, அதெல்லாம் இன்னும் 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 நிறைய சந்தோஷம் எனக்கு. சரிடி உன் மனசு மாறி இருக்கா, நீ மறு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு உன் மனசு சொல்லுதாடி" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம துளசி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, "அம்மா எனக்கு ஏற்கனவே
கல்யாணம் நடந்துருச்சுமா. சின்ன தம்பி கூட எனக்கு கல்யாணம் நடந்து நான் அவர் கூட மனசால வாழவே ஆரம்பிச்சுட்டேன். ஆனா இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாவான்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. இந்த சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்த எல்லார்கிட்டயுமே பரப்பி விட்டுருவீங்க. கண்டிப்பா நான் இந்த விஷயத்த இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அவங்க பாட்டுக்கு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ துளசியோட அம்மா இருந்துட்டு, "ஏய் துளசி, என்னடி நான் கேட்க கேட்க நீ பாட்டுக்கு என்னமோ பெரிய யோசனையில இருக்க. என்னன்னு சொல்லுடி. கொஞ்சமாவது உன் மனச மாத்திக்க ட்ரை பண்ணுடி. உனக்கு வாழ வேண்டிய வயசுடி. வாழ வேண்டிய வயசுல இப்படி ஒத்தையில இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குடி. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் மட்டும் சொல்லுடி. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். உன் மாமியார் இத சொல்லுவாங்க, அத சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீ மனசுல எதுவும் நெனச்சுக்காத துளசி. உன்னை நான் நல்லா வாழ வைப்பேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துமா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அம்மா கிட்ட பேசாமல் சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. ஏ துளசி, என்கிட்ட நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறடி, சொல்லுடி. எதுவாக இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட சொல்லு. உன் ஆசை, உன் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே வெளிப்படையாக என்கிட்ட சொல்லு துளசி. உன் நல்லதுக்கு மட்டும்தாண்டி நான் எல்லாமே யோசிப்பேன். உன் வாழ்க்கையை நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்பவே கவலையில் இருக்கேன்டி. நீ ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொன்ன அப்படின்னா இந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசியோட அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போது துளசியோட அம்மா பேச பேச அவங்க அவங்க வந்து ஒவ்வொரு கேள்வியும் கேட்க கேட்க இங்கே நம்ம துளசிக்கு நம்ம அம்மா கிட்ட சொல்லிடுவோம். அப்போ தான் நம்மளோட பாரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன். ஆனால் நீ அதை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. அப்போ நான் உனக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி வந்து கேட்குறாங்க. "ஏய், என்னடி சொல்கிற? அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் என்னடி? அம்மா, நீ முதல்ல சத்தியம் பண்ணு. அதுக்கப்புறம் தான் நான் உன்கிட்ட விஷயத்தவே சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அதாவது துளசியோட அம்மாவுமே சத்தியம் பண்ணுறாங்க. "நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். சொல்லு. உன் மனசில் ஏதாவது ஆசை இருந்தால் கூட சொல்லுடி. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நான் பக்குவமாக எடுத்து எல்லாத்தையும் பண்ணி விட்டுறேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம துளசி இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, "அம்மா, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது இன்னொரு வாழ்க்கையில் போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டேம்மா. எனக்கு கல்யாணம் கூட நடந்துச்சுமா. நீ சொன்னல்ல, ஒரு சித்தர் சொன்னதா, அன்னைக்கு கார்த்திகை 15ஆம் தேதியே எனக்கு கல்யாணம் நடந்துருச்சுமா. வீரபாண்டி ஊரில் எனக்கும் அதாவது அப்படி திக்குறாங்க. உடனே நம்ம துளசியோட அம்மா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "என்னடி சொல்கிற? அப்போது உன் கழுத்தில் தாலி ஏறிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே இங்கே நம்ம துளசியோட அம்மா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. "நான் சாமி கும்பிட்டது வீண் போகலடி. அந்த கடவுள் துணையாக தான் இருந்திருக்காரு. ஆமா, உன் கழுத்தில் தாலி கட்டினது யாருடி?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அம்மா, வேறு யாரும் இல்லைம்மா. வெளியே உட்காந்துருக்காரு சின்ன தம்பி, அவர் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே அவங்க அம்மா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. "ஏய், என்னடி சொல்கிற? உன் வீட்டு வேலைக்காரனா?" "அம்மா, அவர் வேலைக்காரன் அது இது நல்லா சொல்லாதம்மா. அவர் எவ்வளோ நல்லவர்னு தெரியும்ல உனக்கே." "நல்லவர் தாண்டி. ஆனால் எப்படி இந்த விஷயம் உன் அத்தைக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம துளசி இருந்துட்டு, "இல்லைம்மா, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் வீரபாண்டிபுரத்துக்கு நான் மருந்து கொண்டு வரதுக்காக போனேன். போகிற வழியில் இந்த பவானி வழிமறித்து பிரச்சனை பண்ணா. அதுக்கப்புறம் மருந்துவை எடுத்து கோவிலோட கருவறையில் போட்டுட்டாங்க. அந்த மருந்தை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்றதுக்காக கருவறைக்குள்ளே போனேன். அப்போது அந்த ஊர் ஆளுங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு ஊரையே திரட்டி கூட்டிகிட்டு வரத்துக்காக போயிட்டாங்க. அதே சமயம் அங்கே வந்த அது மட்டும் இல்லாமல் என்னை பாம்பும் கடிச்சிருச்சுமா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயமா எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ தான் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. "ஆமாடி, அப்போது சின்ன தம்பியும் நீயும் இப்போது ஒன்று சேர்ந்து தான் வாழ போகிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அம்மா, இது சின்ன தம்பி இதை வந்து ஏற்றுக்கலம்மா. என் உயிரை காப்பாற்றுறதுக்காக மட்டுமே அவர் என் கழுத்தில் தாலி கட்டினாரு. வீட்டுக்கு வந்ததுமே அந்த தாலியை கழட்டி நம்ம உண்டியலில் போட்டுருவோம் சின்னம்மா, அதை கழட்டி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டார். நானுமே நான் கழட்டி போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு கோவிலுக்கு போனேம்மா. ஆனால் நான் தாலியை கழட்டி கோவில் உண்டியலில் போடலம்மா. ஏன்னா என் கனவுல அவர் வந்தாருமா. வந்து நீயும் சின்ன தம்பியும் ஒன்று சேர்ந்து வாழணும், அதுதான் என்னுடைய ஆசை" அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேட்டாருமா. சரி, தாலியை கழட்டிட்டோம் அப்படின்னா கூட ஏதாவது சின்ன தம்பிக்கு பிரச்சனை வந்துருமோ, அவரோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசித்தேன். அதே சமயம் அவரும் என்கிட்ட அவரோட ஆசையை சொன்னாருமா. இப்படி இதை எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து தான் நான்
இந்த தாலியவே கழட்டி உண்டியல்ல போடலம்மா. அதே சமயம் என் கழுத்துல இப்ப தாலி இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன தம்பிக்கு கூட தெரியாதும்மா. சின்ன தம்பி அத்தைக்கு ரொம்பவே உண்மையா இருக்காரு. இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இத ஒரு நம்பிக்கை துரோகமா தான் அவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி வந்து நினைக்கிறாரு. இப்பவுமே அவரு பயந்துகிட்டு தான் இருக்காரு. என்கிட்ட பேசுறதுக்கு கூட அவரு தயங்குறாருமா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இத கேட்டதுமே துளசியோட அம்மா இருந்துட்டு இப்ப மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த சித்தர் சொன்ன மாதிரி துளசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. பணம் காசு எதுவுமே முக்கியம் இல்லை, நல்ல மனசும் நல்ல குணமும் தான் முக்கியம். துளசி வாழ்க்கை நல்லா இருக்கணும், சீக்கிரமாகவே துளசியும் சின்ன தம்பியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போ துளசிக்கிட்ட இங்கே பாரு துளசி, இந்த விஷயத்த நீ மூடி மறைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ பேசாமல் இந்த விஷயத்த உன் அத்தை கிட்ட சொல்லிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அம்மா, கண்டிப்பாக இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா அத்தை தாங்கிக்கவே மாட்டாங்க. பாவம் அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விரும்பலை. இந்த விஷயம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரிய வரும், அன்றைக்கி அவங்க ஏற்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது இந்த விஷயத்த நான் சொல்லலான்னு இருக்கேன். இப்பயே சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்னை எப்படி எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும், எப்போவுமே நான் அவங்க கூடவே இருக்குவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் நினச்சா அவங்கள நான் இப்போ ஏமாற்றிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இப்போது அந்த வீட்டோட மருமக நான் இல்லைல்ல, ஆனால் இப்போ வரைக்குமே அந்த வளநாட்டுக்கே நாச்சியாரா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை எல்லாருக்கிட்டையுமே சொல்லி வச்சுருக்காங்க. இப்படி எக்கச்சக்கமான சிக்கலில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேம்மா. அது மட்டும் இல்லாமல் சின்ன தம்பிக்கு என் கழுத்தில் தாலி இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவர் அந்த வீட்டை விட்டே கிளம்புறதுக்கு கூட ரெடியாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் சின்ன தம்பி சின்ன வயசில் பேசின பொண்ணு, லவ் பண்ண பொண்ணு, இப்போ நினச்சிக்கிட்டு இருக்க பொண்ணுமே நான் தான்மா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த விஷயத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு இது விஷயமா கண்டிப்பாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்டி, ரொம்ப நாளைக்கெல்லாம் இதை மறைச்சி வச்சுட்டு இருக்கலாம் முடியாது. நீயும் சின்ன தம்பியும் வாழ வேண்டிய பிள்ளைங்கடி, நீங்கள் வாழணும்ல, அதுக்காக இந்த விஷயத்த உன் அத்தை கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நீ மூடி மறைச்சிக்கிட்டே இருந்த அப்படின்னா என்னைக்குடி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றது அப்படின்னு சொல்லுவோம். உடனே துளசிக்கு பதட்டமாக இருக்குது. இங்கே பாருமா, உன்னால் இந்த விஷயம் எப்போவுமே வெளியே வரக்கூடாது. உங்ககிட்ட நான் சத்தியம் வாங்கியிருக்கேன், நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு துளசி, ரொம்ப நாளைக்கெல்லாம் நான் இந்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்காத. நீ சீக்கிரமாகவே உன் அத்தைக்கிட்டே இந்த விஷயத்த சொல்ல பாரு, நீ உன் வாழ்க்கையை வாழ பாரு, அவ்வளோதான் சொல்லுவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த விஷயத்த யார்கிட்டயும் லீக் அவுட் பண்ணாமல் இருந்த அப்படின்னாவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசியும் சின்ன தம்பியும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன தம்பி வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் நம்ம பரஞ்சோதிக்கு கால் வருது, நம்ம சிவகாமியோட அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சின்ன தம்பி, அதாவது சிவகாமியோட அப்பா வந்து இப்போது அபிராமியையும் பரஞ்சோதியையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அவங்களுமே பரஞ்சோதிக்கு கால் பண்ணி சொல்லவும் இப்போது பரஞ்சோதியும் அபிராமியும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே சிவகாமிக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது. முதல்ல ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போவே இந்த பரஞ்சோதி கிட்ட ஏதோ ரகசியம் பேசினாரு. இப்போ அபிராமியுமே கூட வர சொல்லியிருக்காரு. என்னவா இருக்கும், என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சிவகாமி ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இப்போது இங்கே நம்ம அபிராமியும் நம்ம பரஞ்சோதியும் வந்து நிற்கிறாங்க. இப்போது இங்கே சிவகாமிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இவங்களெல்லாம் வர வச்சு அப்பா என்ன ரகசியம் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. போன டைம் தான் நம்ம தனியாக வந்துட்டோம், இந்த டைம் அப்பா கூடவே இருக்கணும். அப்பா இவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம காது கொடுத்து கேட்டுக்கணும், என்ன ரகசியம் பேசுகிறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இவங்களும் இப்போது உள்ள ரூமில் வராங்க. இப்போது அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது கோமா ஸ்டேஜில் இருந்து நல்லா குணமாயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது இந்த விஷயமா ரகசியத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அபிராமியை வர சொல்லியிருப்பாங்க. இப்போது இங்கே பரஞ்சோதி, அபிராமி, இப்போது சிவகாமியோட ஹஸ்பண்ட், இவங்க 4 பேருமே இருக்காங்க. இப்போது சிவகாமியோட அப்பா இருந்துட்டு நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சிவகாமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கப்பா, அதெல்லாம் என்னால் வெளியே போக முடியாது. எதுக்காக என்னை வெளியே போக சொல்கிறீங்க? முன்னாடி டைமுமே ஏதோ இவரை வர வச்சு ஏதோ ரகசியம் பேசுனீங்க, கேட்டால் மருந்து விஷயமா பேசுனீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போது இவங்க 2 பேரையும் வர வச்சு என்ன தனியாக பேச போகிறீங்க? அப்படி நான் உங்கள் பொண்ணு, உங்கள் கூட தான் இருப்பேன், நீங்கள் என்ன பேசுகிறதா இருந்தாலும் என் முன்னாடியே வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவகாமி அடம் பிடிக்கிறாங்க. உடனே இங்கே
சிவகாமியோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, அவளை கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவருமே அருணாச்சலமுமே இப்போது சிவகாமியை கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமையுமே லாக் பண்ணிடுறாங்க. இப்போது வெளியே வந்ததுமே சிவகாமிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க? இவங்க 2 பேர்கிட்ட அப்பா என்ன ரகசியம் பேசுகிறாரு, அது எனக்கும் தெரியணும்ல, ஏன் அப்பா இப்படி பண்ணுறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அருணாச்சலம் இருந்துட்டு, இரு சிவகாமி, அதான் நம்மக்கிட்ட எதுவும் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அவங்கக்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு, கடைசி நேரத்தில் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு போல், எது சொன்னாலும் அவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, இவர் ரகசியம் தான் பேசுகிறாரு, அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க எங்கே நம்மக்கிட்ட உண்மையை சொல்ல போகிறாங்க, சும்மா ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுவாங்கங்க, நம்ம இப்படி விடக்கூடாது, வாங்க உள்ளே போய் என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி அடம் பிடிக்கவும், உடனே அருணாச்சலம் இருந்துட்டு, இங்கே பாரு சிவகாமி, நீ போன அப்படின்னா உன் அப்பா பேசுகிறதவே நிறுத்திடுவார், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, நீ ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் சமாதானப்படுத்தி இங்கே சிவகாமியை சைலண்ட்டாக இருக்க வைக்கிறாங்க. இப்போது சிவகாமியோட அப்பா இங்கே அபிராமி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயோ அப்பா, என்னப்பா, எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, எதுக்காக கையெடுத்து கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணது நான் தான். எப்பா பரஞ்சோதி, நீ அபிராமி கிட்ட எல்லா உண்மையும் சொன்னியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க மாமா அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம அபிராமிக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது அபிராமி, உடனே நம்ம சிவகாமியோட அப்பா இருந்துட்டு, நான் சொல்கிறேம்மா, உனக்கும் சிவகாமிக்கும் ஒரே நல்லதானே பிரசவ வலிப்பு வந்தது, அப்போது உங்கள் 2 பேருக்குமே ஆண் பிள்ளை பிறந்தது. இப்போது உன்னுடைய பிள்ளையை எடுத்து நான் தாயம்மா கிட்ட எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணமும் நகையும் கொடுத்து அனுப்பிட்டம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அபிராமிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா, சிவகாமிக்கு பிறந்த பிள்ளை இந்த வளநாட்டுக்கே ஜமீனாக இருக்கணுன்ற ஒரு ஆசையில், பேராசையில் அந்த பிள்ளைய உன்கிட்ட மாற்றி வச்சேன். அதே மாதிரி நல்லபடியாக வளர்ந்தது. அதுக்கப்புறம் முத்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம அபிராமி, என்னங்க இப்போ பேசுகிறீங்க, எதுக்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, அப்போ பண்ண தப்புக்கு தான் இப்போது எனக்கு கடவுளாக பார்த்து எனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு, என்னை மன்னிச்சிருமா. அது மட்டும் இல்லாமல் முத்து இறந்ததுனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, முத்துவோட சாவுக்கு காரணமே சிவகாமின்னு நினைக்கிறப்போ என் நெஞ்சே வெடிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே இன்னுமே மிகப்பெரிய ஆச்சரியம், அதிர்ச்சி நம்ம பரஞ்சோதிக்கும் அபிராமிக்கும். என்ன சொல்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா, நான் போன டைம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே அந்த அதிர்ச்சியில் தான் எனக்கு கோமா ஸ்டேஜிலேருந்து ஒரு நல்ல விடிவு காலமே கிடச்சிது. அப்போ தான் நான் எல்லா விஷயத்தையுமே பரஞ்சோதிக்கிட்ட சொன்னேன். எப்படின்னா, இது சிவகாமி தோட்டத்தில் வேலியில் கரண்ட்டு பாய்ச்சிருக்காங்க, அந்த கரண்ட்டை தொட்டு தான் முத்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போது சிவகாமியும் தோட்டக்காரனும் பார்த்துருக்காங்க. தோட்டக்காரன் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப கூட சிவகாமி கேட்காம, அபிராமியோட பையன் செத்து போகட்டும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தான் உயிர் இருக்கும், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாலுமே அவன் உயிர் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டு முத்து துடிச்சு போய் சாக போகிறத பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்கா அந்த சிவகாமி. தன்னோட பிள்ளைன்ற விஷயம் தெரியாமல் அவள் அப்படி ஒரு காரியம் பண்ணிட்டா. அதான் மற்றவங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே தான் நமக்கும் வரும்ன்றது அந்த கடவுளோட தலையெழுத்து, தலைவிதின்னு நினைக்கிறேன் நான். இப்போது இந்த விஷயம் தெரிஞ்சால் என் பொண்ணு சிவகாமி ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம அபிராமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. உங்களை மாதிரி ஆளுங்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நீங்கள் என்னடனா குழந்தைய மாற்றி வச்சுருக்கீங்க, ஆனால் அவள் என்னடனா அந்த குழந்தைய கொன்று போட்டுட்டாலே, பாவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம அபிராமி, ஆமாம், என் பிள்ளை இப்போ எங்கே இருக்கான், நல்லா தானே இருக்கான், உயிரோடு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போது நம்ம இப்போ சிவகாமியோட அப்பா இருந்துட்டு, அவன் நல்லாதாம்மா இருக்கான், நீ கவலையே படாத, தாயம்மா கிட்ட தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தாயம்மாவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே இங்கே நம்ம அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்களா, இவங்கள எனக்கு தெரியுங்க. தெரியுமா, என்ன சொல்கிற அபிராமி, தெரியுன்ற, இவங்கள தேடி தான் நான் ஊராக தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை, உனக்கு தெரியுன்ற, இப்போ இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவங்க தான் இது சின்ன தம்பியோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சின்ன தம்பி தான் நம்ம பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அபிராமி, சின்ன தம்பி தான் நம்ம பிள்ளையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்போவே நினச்சேன், எனக்கு இருக்கிற குணம் எல்லாமே அவனுக்கு இருந்ததுங்க, அவன் ரொம்ப நல்லவன், ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டான்,
சொல்லிட்டான். அவன் தாங்க என் பிள்ளை. நீ இதை கேட்டு நான் தெரிஞ்சுக்கணும். இப்போவே வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமியும் பரஞ்சோதியும் ரொம்பவே விறுவிறுப்பாக வேக வேகமாக போகிறாங்க. இங்கே சிவகாமி பார்த்துக்கிட்டு இருக்கவும், என்னங்க நம்மக்கிட்ட நின்று பேசாமல் கூட அவங்க பாட்டுக்கு வேகமாக போயிட்டாங்க. என்னங்க சொல்லியிருப்பாரு அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பொறுமையாக இரு சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம அபிராமியும் பரஞ்சோதியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. சின்ன தம்பி சின்ன தம்பின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு போகவும், அப்போ தான் சின்ன தம்பி ரூமில் இருந்து வெளியே வராங்க. என்னம்மா என்னம்மா இவ்வளோ சத்தமாக கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சின்ன தம்பி உன் அம்மா எங்கே இருக்காங்க, இப்போ அங்கே என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கும்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போவே என்னை கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க தாயம்மா இருக்கிற ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தாயம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என் பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதோ இங்கே நிற்கிறானே இவன் தான்மா உங்கள் பையன், இவன் உங்கள் பையன்தான்ற விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் சிவகாமி அம்மா முத்து ஐயாவை கொன்று போட்டிருக்காங்க. அப்போ சின்ன தம்பி உங்கள் பிள்ளை அப்படின்ற விஷயம் சிவகாமி அம்மாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க சின்ன தம்பியையும் கொன்று போட்டுருவாங்கன்ற ஒரு பயத்தில் தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் மூடி மறைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம அபிராமி அழுதுகிட்டே, சின்ன தம்பி நீ தான் எனக்கு பிறந்த பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக எங்கள் சின்ன தம்பியை ஹக் பண்ணிக்கிறாங்க. சின்ன தம்பிக்குமே இது மிகப்பெரிய அதிர்ச்சி தான். இப்போது நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, அம்மா இதை என்னால் நம்பவே முடியல, எப்படிம்மா எப்படி என்ன கோவிலில் தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் அபிராமி இருந்துட்டு, டே சின்ன தம்பி நான் போயிட்டு உன்னை தூக்கி போடுவேனாடா, நான் அப்படியே பட்டவளாடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சின்ன தம்பிக்குமே அப்போ தான் புரிய வருது. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் நம்ம சின்ன தம்பிக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் நம்ம அபிராமிக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சீக்கிரமாக இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.